அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தியானத்தின் நற்பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் பலவிதமான சிக்கல்கள் கஷ்டங்களில் சிக்கி தவிப்பவர்கள் இத்தகைய கஷ்டங்களை மாற்றிக்கொள்ள சௌகரியமாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படவும். காலையில் படுக்கையை விட்டு எழும்போது அந்த சமயத்தில் எந்த நாசி சுவாசம் ஓடுகிறதோ என்று பார்த்து அந்த பக்கத்தில் கையால் முகத்தை துடைத்து கொண்டு அந்த பக்கத்து காலை தரையில் முதலில் வைத்து எழுந்து விடுங்கள். தினசரி இப்படி செய்து வந்தால் உங்கள் துரதிர்ஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டம் அடையலாம். எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறலாம். உடலில் சுரம் கட்டிகள் மற்ற வியாதிகள் ஏற்பட அறிகுறி காணப்பட்டால் அப்போது எந்த நாசி துவாரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த நாசியை அடைத்துவிட்டால் 2 to 3 தினங்களில் வியாதிகள் குணமாகிவிடும். குளிக்கும் சமயம் தவிர மற்ற நேரங்களில் மூக்கின் அடைப்பை எடுக்கக்கூடாது. வெயில் நேரங்களில் வெளியே போகும்போது 2 காதுகளையும் ஒரு துண்டு கொண்டு மூடிக்கொண்டு போனால் உஷ்ணத்தால் ஏற்படும் கோளாறுகள் எதுவும் பாதிக்காது. வெளியில் போகும்போது ஒரு காதுகளை துண்டு ஏதாச்சும் போட்டு மூடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு எலுமிச்சம்பழ சாற்றை லேசாக சூடாக்கி அதை சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி கூடும், கண் பார்வை தீட்சயமாகும். காலையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பற்களில் அடிபாகங்களை நாக்கினால் அழுத்தம் கொடுத்து வரவும். இப்படி நாக்கினால் அழுத்தி வந்தால் நோய்கள் எதுவுமே வராது. தினசரி சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு 1/2 மணி நேரம் மணிப்பூரக சக்கரத்தை தியானம் செய்து வந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் போய்விடும். 6 மாத காலம் இந்த தியானம் செய்து வந்தால் முற்றிலும் வியாதிகள் எல்லாம் குணமாகிவிடும். மிகவும் மோசமான ஜீரண கோளாறுகள் உள்ளவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு வெற்றிலை 10 மிளகை வைத்து மென்று 3 நாள் சாப்பிட்டு வர சரியாகிவிடும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிரசின் உச்சிக்கு மேல் பூரண சந்திரன் போன்ற ஒளியை தினசரி தியானம் செய்து வந்தால் ஆயுள் அதிகரிக்கும். குஷ்டம் பிரேமோகம் போன்ற அநேக வியாதிகள் குணமாகும். மேலும் நோய்கள் வராமலும் தடுத்து கொள்ளலாம். தினசரி 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை தியானம் செய்யவும். எப்போதும் கண்களுக்கு முன்னால் மஞ்சள் நிறமாக பிரகாசிக்கக்கூடிய ஜோதியை அடிக்கடி பார்த்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் மருந்து இல்லாமலே எல்லா வியாதிகள் குணமாகிவிடும். இந்த தியானம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 தடவை இதை செய்யலாம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 வாட்டி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா ஜோதியாக நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? அடுத்து தலையில் ஏற்படும் உஷ்ணம் தலைபாரத்துக்கு சிரசின் மேல் பூரண சந்திர ஒளியை தியானம் செய்து வந்தால் இந்த கோளாறு சரியாகிவிடும். உடம்பு உஷ்ணம் அடையும் போது ஏதாவது ஒரு குளிர்ச்சியான பொருளை தியானம் செய்து வந்தால் உடல் உஷ்ணம் நீங்கிவிடும். சுவாச ஓட்டத்தை சீராக்கி பகல் பூராகும் சந்திர நாடியாகிய இடது நாடி சுவாசத்தை ஓடவிட வேண்டும். இரவில் சூரிய நாடியாகிய வலது நாசில் சுவாசத்தை ஓடவிட வேண்டும். மற்ற துவாரங்கள் அடைத்துவிட வேண்டும். இதுபோல தினசரி செய்து வந்தால் எந்த நோயும் வராது, தீர்க்காயுடன் வாழலாம். ஆண்களுக்கு வலது நாசியிலும் பெண்களுக்கு இடது நாசியிலும் சுவாசம் ஓடும்போது கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் அனுபவிக்க வேண்டும். அப்போது பூரணமான இன்பம் ஏற்பட்டு அந்நியம் அதிகரிக்கும். இந்த செயற்கைக்கு பின் கணவன் மனைவி இருவரும் வயிறு நிறைய குளிர்ந்த தண்ணீர் சாப்பிட வேண்டும். இதனால் சீரான சரீரம் மிகவும் அமைதியடையும். தினசரி 10 மிளகை நெய்யில் பொரித்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சுத்தியாகும், தாது புஷ்டி ஏற்படும். தினசரி 7 மிளகை பொடி செய்து அத்துடன் 1 ஸ்பூன் தேன் 1/2 ஸ்பூன் நெய் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் ஏற்படும், தாது விருத்தியாகும். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். தினசரி காலை மாலை இரவு ஆகிய 3 வேளைகளும் கண்களை மூடிக்கொண்டு கருப்பு வெள்ளை சிவப்பு என்ற 3 நிறங்களில் ஒரே மணி நேரத்தில் தியானம் செய்து வந்தால் ஆசபாசங்கள் விலகும். யோக நிலையில் நல்ல விதமான பல அனுபவங்கள் கிடைக்கும். 3 நிறங்களுக்கான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் உரியது. ஆகவே இந்த தியானம் செய்து வந்தால் மூவரையும் தியானம் செய்வதற்கான பலன் கிடைக்கும். இந்த தியானத்தால் சரீரம் ஒரு தேஜஸ் ஏற்படும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.